நாம் ஆராதிக்கிற கர்த்தரை போல ஒருவர் இந்த பூமியில இல்ல. அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? சிறுமையும் எளிமையுமான என் மேல நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே. என் பணம் என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய திறமை என் பலன் அல்ல, என் தாளந்து என் பலன் அல்ல, இந்த மனுஷனை என் பலன் அல்ல. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற சொத்து பத்துகள் இது என்னுடைய பலன் அல்ல. Thank you Lord. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்து. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல பகல் நேரத்தில் நீர் எங்களோடு இடைபட போகிறதுக்காக நன்றி. உம்முடைய முழுமையான ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் வழி நடத்தி உங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுக்கும்படிக்கு வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சங்கீதம் 89 சங்கீதத்தின் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 89:4. என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக அல்லேலூயா ஆணையிட்டேன் என்றார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறது. அவருக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். ரொம்ப முக்கியமா அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைய ஒரு ராஜாவை விட மேலா வச்சிருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமான விருப்பம். அல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானவனை எடுத்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவதில் ஆண்டவரை போல ஒரு தெய்வம் யாருமே. அல்லேலூயா. ஏற்கனவே ஒருவேளை என்னுடைய அண்ணன் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னைய விட அவங்க தம்பி மாதிரி தான் தெரிவாங்க. பாஸ்டர் ஸ்டீஃபன் அருள்ராஜ், என்னுடைய அத்தான் அக்கா மாப்பிள்ளை, என்னுடைய தகப்பனார். எங்களுடைய ஆரம்பங்கள் இவ்வளவு மேன்மையாக இல்லை. என்னுடைய தகப்பனார் 7 வயதில் குடிக்க ஆரம்பித்ததுனால எல்லாவற்றையும் இழந்து, நான் பிறக்கும் போதெல்லாம் எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நத்திங். 43 வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் இப்பொழுது இருக்கிற பாவூர் சத்திரத்தில் வாடகை வீட்டில் ஒரு பொருளும் இல்லாமல் வெறுமையாய் நின்றோம். என் தாயார் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஒரே ஒரு மண்பானை, ஒரு ஈயத்தட்டு, சோத்தை ஆக்கி போடுறதுக்கு ஒரு பனை ஓலை பெட்டி, இவ்வளவுதான் அந்த வீட்டில் இருந்தது. அதிலிருந்து எங்களை இதுவரைக்கும் நடத்தி என் தகப்பனை ஆசீர்வதித்து 5 பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இதற்கு இடையில் என்ன பண்ணார்னா, எண்ணிய 2006 அக்டோபரில் பாவூர் சத்திரத்துக்கு ஊழியத்துக்கு அழைச்சார். மிக திட்டமான அழைப்பு. என்னோடு தெளிவாய் பேசினார், வசனங்களை தந்தார். அதை மட்டும் பேசணும்னா குறைஞ்சது 6 மணி நேரம் ஆகும். அத்தனை இருக்குது விஷயம். அல்லேலூயா. மிக நேர்த்தியாய் சொன்னதை செய்கிறவராய் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறத நினைக்கும் போது, ஆமேன். கர்த்தர் எனக்கு நல்ல அன்பான மனைவியை தந்து, 3 பிள்ளைகளை தந்து, சபையை தந்து, வெளி ஊழியங்களை தந்து. அல்லேலூயா. ஆனால் ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்கிறேன், அவர் எனக்கு தருகிற எதற்காக நான் அவரை நேசிக்கவே இல்லை. ஆல்வேஸ் ஐ லவ் ஹிம் பிகாஸ் ஹி லவ்ஸ் மீ. அல்லேலூயா. அவர் ஏதாகிலும் தருவார் என்று நான் அவரை நேசிப்பதில் எனக்கு வேதம் கற்றுத்தரவில்லை. அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே சிலுவையில் என்ன பண்ணிவிட்டார்? தந்து விட்டார். அல்லேலூயா. அந்த இரத்தம் எனக்காய் நமக்காய் நன்மையானதை என்ன பண்ணுகிறது? பேசுகிறது. அல்லேலூயா. சரி, என் கூட நீங்க 1 சாமுவேல் 25 அதிகாரத்துக்கு வாங்க. உங்களை என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் ஸ்தாபிச்சு வைக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அங்கே நமக்கு காட்டி தருகிறார்.
28ஆம் வசனத்திலிருந்து 31 வரைக்கும் கொஞ்சம் வாசியுங்கள். அதுதான் இன்றைக்கு உங்களுக்கான முக்கிய வேத பகுதி. உமது அடியாளின் பாதகத்தை, நாபாலின் மனைவியாயிருக்கிற அபிகாயில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையில முதல்ல வர்ற முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். சொல்லுங்கள், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நமக்கு அவர் வாக்கு பண்ணி போயிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ணுவேன்? ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து நீங்கள் என்னோட இருக்கும்படிக்கு உங்களையும் நான் அங்கே என்ன பண்ணி போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த வீடு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வீட்டை நம்மகிட்ட இருந்து பறிக்கவே, எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்ப என்கிட்ட இருந்து ஏன் அனுமதி இல்லாம சாத்தானால பறிக்கவே முடியாது. சத்தமா சொல்லுங்க. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், விழுந்துருவேனோ விழுந்துருவேனோ விழுந்துருவேனோன்னு பயந்து, இந்த பயந்து பயந்து ஓட்டுறவன் தான் பைக்ல இருந்து விழுவான். கொஞ்சம் தைரியமா இருக்கிறவன் நல்லா இருப்பான். ஆனா கவனிங்க, இந்த பயத்துக்கும் தைரியத்துக்கும் அடுத்த 3வது கேட்டகரி இருக்குது. துணிகரமா இருக்கிறவன் சீக்கிரம் போயிடுவான். நம்ம தைரியமா இருப்போம். சத்தமா சொல்லுங்க. நீதிமொழிகள் 28:1 இருக்குது. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் என்ன பண்ணுவானா? ஓடி போவானா? நீதிமானோ சிங்கத்தை போல. உள்ள ஒரு ரத்தம் ஓடுது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்குள்ள. இப்ப நாளைக்கு கம்யூனியன்ல அந்த ரத்தத்திலும் சர்வத்திலும் பங்கு பெறுறீங்க. யூத ராஜ சிங்கத்தினுடைய, நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். அது என்னைக்கு மட்டும்தான் பாடணுமோ? டெய்லி பாடலாம். ஆமென். எனக்குள்ள இருக்கிறவர் அவர், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள்ள என்ன பண்றாரு? சொல்லுங்க. ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, சர்ச்சை பார்க்கல, ஸ்தாபனத்தை பார்க்கல, தொழிலை பார்க்கல, என் முகத்தை பார்க்கல, என் நொறுங்குண்ட இருதயத்தை தான் பார்க்கிறாரு. அந்த யூத ராஜ சிங்கம் எனக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் உங்களை நிலையான வீட்டை நித்தியத்திலும் கட்டி வச்சு இந்த பூமியிலும், அல்லேலூயா, ஆமென், உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் செய்ய கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதை நீங்க முதல்ல நம்பணும். அல்லேலூயா. என் கண்ணீர் ஜெபம் வீண் போகவே. ஏன்னா நமக்கு அழகா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது 126ஆம் சங்கீதத்தில் கடைசி 5வது 6வது வசனத்தில் இருக்குது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆனா காலையும் இரவும் உங்க ஜெபத்துல மட்டும் உங்கள் ஜெபம் கண்ணீர் நிறைந்ததாய் தேவ சமூகத்தில் உங்கள் விண்ணப்பம் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். என்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எங்கள் எதிர்காலங்களையும் எங்க பட்டணத்தையும் எங்க தேசத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிச்சது ஆண்டவர் தான். எனக்கு பிடிச்சதுங்கிறத விட எனக்கு அவரை பிடிக்க அவரை சொல்லி கொடுத்துட்டார். நல்ல அப்பா அம்மாவை தந்தாரு. யூத் டேஸஸ்லாம் எப்போதுமே ஆராதனை தான். உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாட்கள். இன்றைக்கும் சில நேரம் தாவீதை போல வனாந்தரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த பிரசன்னத்துக்கு மட்டும் என்னவே இருக்காது, குறைவே இருக்காது. அல்லேலூயா,
ஆமென். ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை விட்டு ஒரு நொடி கூட என்ன பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோமா தம்பி? கொடுங்கம்மா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகித, என்னை விட்டு விலகாத, என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகித, எனக்காக ஜீவன் தந்த கைய தட்டி என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த என் வாழ்வில் என்றும். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் எனக்கு மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, என்னை விட்டு அவர் விலகவே மாட்டார். 2007 வருஷம் நான் பாவூர் சத்திரத்தில் ஊழிய ஆரம்பிக்கும் போது வெளியில பேருக்கு பாஸ்டர் மைக்கேல் ராஜ் பையன் அப்படிங்கிற அந்த பெரிய பேர் இருந்துச்சு. நான் வரும்போதே ராஜாட்ட சொல்லிட்டேன், ஏசப்பாட்ட, எங்க அப்பா பேரை வச்சு ஊழியம் பண்ண மாட்டேன். பாஸ்டர் ஜோசப் அருள்ராஜ் ஏசப்பாவுடைய ஊழியக்காரர், மைக்கேல் ராஜ் பிள்ளைன்னு சொல்லலாம். நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறது யாருக்கு? அழைச்சவருக்கு. யாருக்கு? எங்கேயுமே போகல, நான் பாட்டுக்கு ஜோம் பண்ண, எனக்கு கிடைச்ச ஊழியத்தை மட்டும் பண்ணினேன். இன்னைக்கு சபையை கர்த்தர் அவர் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா. ஆனா இந்த சபையிலையோ நீங்க ரொம்ப ஜோம் பண்றீங்க, உங்க தரிசனங்கள் நிறைவேறும். உங்களுடைய உயர்தலங்கள்ல கர்த்தர் இந்த சபையிலிருந்து பல கிளை சபைகள் அற்புதமாய் வளர்ந்து ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கண்டிப்பா காண பண்ணுவார். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிற உங்க ஜெபங்கள் வீணா போகாதா? அதுல இறுதியில் என்ன இருக்குதுன்னா, அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு, அல்லேலூயா, உங்க 2 தோளிலையும் அறுவடையின் அந்த ஆசீர்வாதம் அப்படியே நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உன் ஆலைகளில் திராட்சரசம். ஆமென், ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தர் அப்படி காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. நம்ம வாயில எங்க எனக்கு நடக்க போகுது, நான் ஒரு அடி ஏறினா எனக்கு எத்தனை அடி சரிக்கிறது? அதெல்லாம் நடக்காது. யாருக்கு வேணாலும் நடக்கும், எனக்கு மட்டும் நான் என்ன நம்பினாலும் ஒன்றும் என்ன பண்ண மாட்டேங்குது. சிம்பிள் தாங்க. உங்க இஷ்டம் போல செய்யுங்கன்னு விட்டுருங்க. நீங்களா முயற்சி பண்ண போகாதீங்க. நீங்களா அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அதை பண்ணி. இப்போ நாலாம் ஊழியத்தில் கொஞ்சம் அந்த யோசேப்பு வந்து இந்த பானை பாத்திரங்கிட்ட சொல்லி வச்ச மாதிரி நானும் கொஞ்சம்லாம் பண்ணி தான் பார்த்தேன். ஒன்றும் வேவலை. அல்லேலூயா. ஏன்னா ஆத்மா கொஞ்சம் வியாகுலமாக இருக்கும்போது நம்ம நெருக்கமான ஆட்கள்கிட்ட இப்படி நம்ம அது வந்து நம்ம வந்து அவங்க உதவியை தேடி இல்லை, இவங்களை கொண்டாவது கர்த்தர் என்ன பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஏதாவது பேசுவானா? ஒன்றும் செய்ய மாட்டார். இவர் அமைதியாக இருப்பார். யோபு சொல்கிற மாதிரி அவரோ ஒரே மனதாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? நான் பார்த்துக்கிடுறேன், நான் என்ன பண்ணிக்கிடுறேன், எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கான நிலையான வீட்டை பரலோகத்திலும் கட்டுகிறாரு, இந்த பூமியிலும் கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சிலர் வந்து நம்ம உயிருள்ள ஆண்டவரை தப்பா தான் போதிச்சு கொடுத்துட்டாங்க. நீங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியத்தை நீங்க பாருங்களேன். 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. இவ்வுலகத்திலே
ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். இந்த பணம் வந்த உடனே நம்ம ஆளுக்கு 2 கொம்பு எங்க இருந்து வருதுண்டே, அப்பந்தான் ஜாதிலாம் கண்ணுக்கு தெரியுது, அப்பந்தான் தன்னுடைய குடும்பம்னு தெரியுது, வீடு இடம் வசதி வாய்ப்பெல்லாம் அப்பந்தான் கண்ணுக்கு. காசு இல்லாத நேரத்தில் அதெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. காசு இல்லாத நேரத்தில் நம்மெல்லாம் ஒன்று பிரதர். ஏன்னா இவங்க யாரையாவது 2 பேரை பிடிச்சு தானே மேலே வரணும். ஆனால் காசு வந்த உடனே, பதவி வந்த உடனே நம்ம ஆள்கிட்ட ஒரு இருமாப்பு வரும் பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன வந்தாலும் என்ன வரக்கூடாது. நான் சொல்கிறேன்ல, 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாட்டு எழுதினேன்ட்டு. அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட கேரளாவில் இருந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னையில் படிக்க வந்திருந்தான். ஆண்டவர் அவனை அங்கே வந்து உருவாக்கினார். ஆனால் அவன் ரொம்ப நாள், நான் அப்பா அம்மா என்னை ரட்சிக்கப்படலை, என்னை அவங்க ஏற்றுக்கல, நான் ஊழியத்தில் இருக்க முடியாது, பைபிள் காலேஜ் முடிப்பேன், இப்போ வேலை பார்ப்பேன், நான் அப்படியே எதையாவது ஃபாரினாவது போயிடுவேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் நான் அவனை ரொம்ப நேசிக்கிறதுனால அவனுக்கு எதாகல ஒரு சின்ன உதவியை செஞ்சுக்கிட்டு அப்படியே அவனை கர்த்தருக்குள்ளே நடத்தணும். அவனுடைய கிராஜுவேஷனில் அவன் குடும்பத்தில் யாரும் வரல, யாரும் அவனுக்கு கூட இல்லை, நான் ஒருத்தன் மட்டும்தான். அவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டான். அவன் வீட்டுக்கு போய் லெட்ரு போட்டான், எனக்கு அப்பா அம்மா நின்று செய்ய வேண்டிய எல்லா வேலையும் நீ செஞ்ச அப்படின்னு லெட்ரு போட்டிருந்தான். அதுக்கு பிறகு நான் அவனை போய் பார்க்க முடியலை, எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த வருஷம் எதிர்பாராமல் ஆண்டவர் அவன் இருந்த இடத்துக்கு இன்னைக்கு கூட்டு போனார். கர்த்தரை மட்டும் நம்பி வந்த என் நண்பனுக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சில உயரங்களை பார்த்தா எனக்கே மலைப்பாக இருக்குது. ஏவிடி தேயிலை தோட்டம் இருக்கிற ஒரு 4500 ஏக்கர், அதன் நடுவில் இவனுக்கு 4.5 ஏக்கர் ஒரு மலையே கொடுத்து வச்சிருக்கிறார். அவன் கையில் ஒரு ஏதேன் தோட்டத்தை மாதிரி ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறார். இது போதாததுக்கு இன்னொரு 3.5 ஏக்கர் இன்னொரு இடத்துல கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ அதை வித்துட்டு ஒரு 4 ஊழியத்துக்கு நான் ஸ்பான்சர் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை நல்லா விற்கணும், ஜோமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பரலோகத்திலையும் மகிமையான வாசஸ்தலம் வச்சிருக்கிறாரு, இந்த பூமியிலும் நிறைவான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஆமென். நல்லா ஜோமன்ட்டு போயிட்டு ஏக்க எனக்கு அரைச்சில் தேங்காய் கொடுக்கான்னு பக்கத்து வீட்டில் கேட்கப்படாதுல்ல. பிற அந்த அக்கா மெதுவாக கேட்குது, நீ ஜோமன் நல்லா உன் வீட்டுக்கு ஒரு தேங்காய் கூட ஆண்டவர் தரலையே அப்படின்னு கேட்கப்படாதுல்ல. அல்லேலூயா. முதல் பிரசங்கத்துக்கு ஒரு முதல் கன்வென்ஷனுங்க, நாகர்கோவில் போயிட்டேன். கர்த்தர் சொன்னார்னு சத்தியத்தை அப்படி எடுத்து யோவான் ஸ்நானகன் அந்த மாதிரி பேசியாச்சு. ஆமாம், பரிசுத்தத்தை குறித்து நான் பேசுனதில் அவ்வளோதான். அங்கே இருந்த ஸ்தாபன தலைவர் தாத்தா கடைசி நாள் பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் மக்களுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கடைசி ஆளுக்கு ஜோம் பண்ணி முடித்த உடனே அப்படியே வந்து பிரைஸ் லாட் தம்பி, நல்ல ஊழியம் பார்த்தியே அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னார், இப்படிலாம் பிரசங்கம் பண்ணால் ஒரு பயம் அவங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டான். நான் அந்த ஐயாட்ட கொஞ்சம் பொறுமையாக ஒரு நிமிஷம் அமைதியாக நின்றுட்டு மெதுவாக சொன்னேன், முழு தாழ்மையோடு தான் சொன்னேன், ஐயா ரிட்டர்ன் போகிறதுக்கு காசோடு தான் வந்திருக்கேன், திரும்பி போகிறதுக்கு ஊழியத்தை காசுக்காக மைக்க எடுக்கல. அல்லேலூயா. நான் பிறந்தப்போ எங்கள் அப்பா அம்மா என்னை இசையாக்கணும்னு நினச்சாங்க, அதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் எங்கள் அம்மாவுக்கு சொப்பனம் கொடுத்து வாங்கினார். நான் என் பைபிள் காலேஜ் முடித்த உடனே என் ஸ்பான்சர் அவருக்கு ஜெர்மன், அவர் பேர் ஒப்பாக்கோனிக், அவர் 93 வயசு, தான் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன் ஜெர்மனில் அப்படின்னாரு. எங்கள் ஸ்தாபனம் சொல்லிச்சு, அவர் தான் சொத்து எழுதி வைக்கிறாரு, நீ ஸ்தாபனத்துக்கு ஒன்று எழுதி கொடுத்துரு அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு குறித்த தேவ சித்தத்தை தான் நான் செய்வேன், அந்த சொத்துக்காக நான் ஊழியத்துக்கு. அப்போ ஸ்தாபனத்தை சொன்னாங்க, நான் உனக்கு வாங்கி தர முடியாது. ஸோ என் ஸ்பான்சருக்கு எழுதிட்டாங்க. நான் அழைப்பை தான் பெருசாக பார்த்தேன், பிழைப்பை பெருசாக பார்க்கல. இப்படி இருக்கிறப்போ கல்யாணம் முடியுது. எனக்கு பெங்களூர்லேருந்து பொண்ணு. எங்கள் மாமனார் சொல்கிறாரு, அவருக்கு வந்து எப்படியாவது என்னையே பெங்களூர் கூப்பிட்டு போகணுன்னு ஆசை. மகளுக்கு அங்கே 40,000 ரூபாய்க்கு அப்போவுமே வேலை, எனக்கு ஒரு சேப்பலில் 25,000 ரூபாய்க்கு மினிஸ்ட்ரி,
உங்கள் அப்பா அம்மாவுக்கும் அவங்க மினிஸ்ட்ரியில் 5000 ரூபா அனுப்பி விட்டுருவாங்களாம். ஸோ நியர்பை நீங்கள் ஒரு 70,000 ரூபா சம்பாதிக்கலாம். எப்போ சொல்கிறார்? 2008. அப்போவுமே 70,000 இப்போ எவ்வளோன்னு கொஞ்சம் கணக்கு நீங்களே போட்டுக்கிடுங்க. நான் சொன்னேன், என்னைய ஆண்டவர் அழைச்ச இடத்துல தான் இருக்க முடியும். அல்லேலூயா. நான் ஊழியத்தை அழைப்பு பெற்று தான் வந்திருக்கிறேனே தவிர பிழைப்புக்காக. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எங்கள் மாமனாரே அவருக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு எல்லாத்தையும் தூக்கிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் கொண்டு வந்து 5 வருஷம் ஆச்சு எங்கள் ஊரில் இருக்கார். அல்ல, நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கான வீட்டை அப்பா அழகாக கட்டுவார். நெஞ்சில் கேள்வி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் நான் திட்டமிடாததை எல்லாம் அழகாய் செய்து முடிப்பார். ஜி மைனர் கொடுங்கம்மா, ஜி மைனர் கொடுங்கம்மா. நமக்கெல்லாம் நல்லா தெரிந்த ஒரு சரணத்தை. யோசனையில் ஏறியவரே ஆராதனை, செயல்களிலே ஆராதனை. ஹல்லேலூயா. நான் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. அவர் எனக்கு எல்லாத்தையும் யோசிச்சு அழகாய் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. என் வேலை ஒன்னே ஒண்ணுதான், அவர்கிட்ட விட்டு கொடுக்கறது மட்டும்தான். அல்லேலூயா. என் சித்தம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்றேன். உங்களுக்கு போட்டியா கூட ஒருத்தரையும் படைக்கல. உங்ககிட்ட போட்டி போட்டுட்டு இருக்கிறவங்கள கண்டுக்கிடாதீங்க. வீட்டிலையோ வெளியிலையோ வியாபாரத்திலையோ படிப்புலையோ, அந்த அறியாத 12ஆம் கிளாஸ் அந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பிள்ளைகள்கிட்ட சில போட்டி இருக்கும். அது ஒரு ஆரோக்கியமான போட்டியா மட்டும் இருக்கட்டும். பழி வாங்கும் அளவுக்கான ஒரு போட்டி தயவு செய்து வேண்டாம். ஏன் தெரியுமா? எங்க அப்பா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறார். யோபு சொல்றேன்ல, எனக்கு குறித்திருக்கிறதை என் தேவன் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல. ஒரு நோட் கம்மி, எஃப் மைனர் வந்துருங்கம்மா. இன்னும் அநேகம் அவர்கிட்ட. அல்லேலூயா. சிலுவையினார் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஓசனா, உன்னத தேவனே ஓசனா. ஹல்லேலூயா. நீங்க திரும்ப அந்த 28க்கு வந்துருங்க. கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கட்டி கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. நான் என்கிட்ட இவ்வளவுதான் வருமானம் இருக்குது, என்னை இப்படிதான் பாக்குறாங்க, அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. இப்போ எனக்கு நான் இதை மாதிரி தான் ஒரு சின்ன சர்ச் தான் கட்டி வச்சுட்டு திடீர்னு கொரோனா முடிச்சோன்னே எக்ஸ்டென்ஸ் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு பண்ணியாச்சு. கையில் இருந்த காசெல்லாம் போட்டு பண்ணி முடிச்சாச்சு. 6 மாதம் அஸ்திபாரத்தோட கடந்து போச்சு எக்ஸ்டென்ஷன். இப்போ ஜனங்களை பார்த்தா கொடுக்குற பலன் இல்லை. வேற எங்கேயும் டொனேஷன் போய் கேட்குற சக்தியும் சுத்தமாக கிடையாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவரை நம்பி இருந்ததுனால ஒரு ஹிந்து மனுஷர் ஆண்டவர் கொண்டு வந்து 18 லட்சம் ரூபாய் கொடுத்த என் கையில் ₹1 அவர் காட்டலை. அவர் இன்ஜினியரையே அனுப்பி டீ வடை கூட நான் வாங்கி கொடுக்க விடாமல் எல்லாத்தையும் கட்டி இன்னைக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி 2 வருஷம் ஆக போகுது. அல்லேலூயா. இங்கேயும் அப்படி ஒரு 4-5 டாக்டரையாவது ஆண்டவர் அனுப்புவாராக. அல்லேலூயா. அவங்கள அனுப்புனா நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப சொல்லுங்க, நாங்க அந்த டாக்டரா மாறுறோம். அல்லேலூயா. ஆமென்.
சிம்பிள் தாங்க. எங்க வீட்டில் ஒரு ரூம் ஆகிற செலவை கொண்டு வந்து எங்க சர்ச்சுக்கு கொடுக்க போறோம்னு தீர்மானம் பண்ணுங்க. சர்ச்சில் இன்னொரு மடங்கு சர்ச்சு ஆயிரும். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் கம்மியா தான். ஆமா, நான் சொல்றேன், நீங்க விசுவாசிங்க, உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை குறித்து ஒரு உயர்தலம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த சபையும் அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் நிலையான நன்மைகளை நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து மெதுவா சொல்லுங்க, சாத்தானுக்கும். சத்தமா, இதோத்துல சத்தமா, சாத்தானுக்கும். இப்ப மெதுவா, பொறாம பிடிச்ச மனுஷங்களுக்கும். நம்ம நிலையற்று இருந்தா அத்தனை கொண்டாட்டம். அவங்க நினைச்சது என்ன பண்ணல? இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை விட்டு புறப்பட்டு போயிட்டு அது வனாந்தரத்துல திண்டாடுதுன்னு ஒண்ணே பார்வோனுக்கு ஒட்டனை பிடில வண்டியை எடல போவோம், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி வாடா ராசா, உன்னைய மொத்தமா எங்க அழிக்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் மேல யாராவது பொறாமப்பட்டா நான் அவங்களுக்காய் பரிதாபப்படுகிறேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. Really I am feel pity about them. ஆமென். பொறாமை, நான் சொல்றேன், என்னை குறித்து யாராவது, நீங்க யாராவது உங்க மேல பொறாமப்படுறதா எங்கேயா சென்ஸ் பண்றீங்களா? மனதார நன்றி சொல்லுங்க. என்னை நீர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டீரு, இன்னும் உயர்த்திக்கிட்டே இருப்பீரு, இன்னும் மகிமைப்படுத்துவீரு. அல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். உங்களுக்கு பொறாமைப்படுகிற மனிதர்களுக்கு நீங்க தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நீங்க தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அல்லேலூயா. எப்பவும் மனசுல ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு நிலையான வீட்டை. ஆமென். ஆனா கவனிங்க, அந்த 28ஆம் வசனத்துல சொல்றாரு, என் ஆண்டவன் கர்த்தருடைய. அல்லேலூயா. இது ஒரு பெரிய ப்ராஃபட்டிக் வேர்ட். கண்டிப்பா உங்க பாஸ்டர்ட்ட உங்ககிட்ட அநேகட்ட இந்த வார்த்தையை ரொம்ப பேசியிருப்பார். யூ ஆர் இன் த பேட்டில் ஆஃப் காட். நீ யாருடைய யுத்தத்தை நடத்திக்கிறவன்? நாங்க கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவர்கள். ஆமென். இதுல 3வது பகுதி ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நடக்கணும்னா உயிரோடு இருக்கிற நாளில் ஒரு பொல்லாப்பும் மட்டும் என்ன பண்ணக்கூடாது. இதுதான் சீக்ரெட். நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் ஆசீர்வாத வார்த்தைகள். இதெல்லாம் நடக்கணும்னா உங்களை ஆண்டவர் பார்க்கும்போது பாவமில்லாத ஒரு வாழ்வை நீங்க வாழ கற்றுக்கொள்ளணும். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, குட்டி பிள்ளைகள் முதற்கொண்டு நெஞ்சில கை வச்சு, எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த பாவங்களும் இல்லாதபடிக்கு நான் என்னை கழுவிக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இதை மட்டும் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க. தாவீது அடிக்கடி ஒரு ஜெபம் பண்ணுவான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை எந்த வழியில நடத்துங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் காலையில வந்து, ஆமென், ஒரு நிமிஷம் இப்போ வலது கரத்தை உயர்த்தலாமா? என் சத்தமா, என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்க சமூகத்தில் எப்படி இருக்கட்டும்? ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா இருக்கட்டப்பா. அல்லேலூயா. ஆமென். நீங்க உங்க பரிசுத்தத்தை குறிச்சு கவனமா இருந்துகிட்டே இருங்க. உங்க ஆசீர்வாதத்தை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டு வாசல வந்து கதவை தட்டும். அல்லேலூயா. ஆமென். அவங்க என்ன வச்சிருக்காங்க, அவங்க எங்க போறாங்க, அவங்க பிள்ளை எங்க படிக்க வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படி காசு வருது, அவங்க மட்டும் எப்படி ஃபாரின் போறாங்க, இதை குறிச்சு நீங்க என்ன பண்ண வேண்டாம். நீங்க எப்போதுமே பரிசுத்தம் உள்ளவன், இன்னும்
நீதி செய்கிறவன் சத்தமா சொல்லுங்க. அவத்துல கூடுதல் 2 கமிக்கி என்னது ஜிமிக்கி வாங்கிட்டாலே, அதை வாங்கிட்டாலே, இதை வாங்கி, அவ வாங்கினாலோ வாங்கலையோ, நீங்க பரிசுத்தத்தை வாங்குங்க. நீங்க எதை வாங்குங்க? சத்தமா சொல்லுங்க. எங்க உண்மையிலேயே ஊழியத்தில் இன்னைக்கு எனக்கு 42 அப்படியே நடந்து 43வது வயசு கிட்ட தான் வர்றேன். ஆனா நான் ரொம்ப கேட்கறது பரிசுத்தம் தாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த பரிசுத்தத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது. தேவனுக்கும் நமக்கும் இடையில எந்த பாவமும் இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவு முக்கியமோ, அதை போலவே நமக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் இடையில என்ன இருக்கக்கூடாது? பழி வாங்குகிற புத்தி. கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பழி வாங்குறீங்க? ஹலோ, கணவன் மனைவிக்குள்ள, மனைவி கணவனுக்குள்ள நீங்க எவ்வளவு தயவு செய்து, அது யார் மேல தப்பு இருந்தாலும் நீங்க வாங்குற பழி வாங்குதல் உங்களுடைய பாதிப்பு தான். நீங்க அதை வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் நல்ல வேலை இங்க எவ்வளவு பக்கத்துல தான் போட்டிருக்கிற, மேலே கீழே குதிச்சாலும் ஆவில நிறைஞ்சு நனைஞ்சாலும் ஒரு பிரோஜனம் இல்லை. எனக்கு கொஞ்சம் இந்த நாட்கள் இருக்கிற சில மீட்டிங்ஸ், சில சர்ச்சஸை குறித்து ஒரு சின்ன வருத்தம் உண்டு. தேனை கண்டுபிடித்தால் எப்படி சாப்பிடு, மட்டாய் சாப்பிடுன்னு இருக்குது. சிலர் ஆவில நிரம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டையே மறந்து சர்ச்சிலே ஆவில நிரம்பிடுது. அவன் ஸ்ட்ராங் டாக்டரின். மட்டா எல்லாத்துலயும் என்ன இருக்கணும்? லிமிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேனை கூடுதலா சாப்பிட்டா என்ன போயிரும்? வயித்தோட்டம். சத்தமா சொல்லுங்க, வயிற்றுக்குள்ள இருந்தலாம். அதனால ஆவில நிரம்புறேன்னு ரொம்ப நிரம்பிட்டீங்கன்னா உங்க இந்த உலக வாழ்க்கையிலே ரொம்ப காரியத்தை தொலைச்சிக்கிடுவீங்க. பி கேர்ஃபுல். கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பழி வாங்குதல வச்சிருக்கிறீங்க? பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? அவங்க வச்சுட்டு போட்டானா உங்களுக்கு அவங்களுக்கு இடையில வச்சிருக்கிறீங்களா? இப்ப எனக்கெல்லாம் சில உறவுகள் சில விஷயத்துல புரியாதவங்க உண்டு, பொறாமை உள்ளவங்க உண்டு, பரவாயில்ல. ஆனா நான் அவங்களை பார்க்கும்போது மனசார நேசிக்கிறேன், விசாரிக்கிறேன். மெனக்கட்டு போகிறது இல்லை சில இடத்துக்கு. ஆனா மனசுல என்ன இல்ல? கசப்பு இல்ல. நம்ம ஆள் பாருங்க, மெனக்கட்டு போய் சண்டையே ஓட்டு வரான். கர்த்தர் உன்னை இப்படி ஆக்கிடுவாருங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பேசுறேங்கிறேன். எங்க இருந்து? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நான் தேவ பிள்ளை உன்னை சபிச்சேன்னு வச்சுக்க. ஓ, அந்த என்ன தேவ பிள்ளை சபிக்கவே சபிக்காது, ஆசீர்வதிக்கத்தான் செய்யும். சில அம்மாமார், நான் மட்டும் முக்காடு போட்டுட்டேன் முடிஞ்சிச்சு, அதனாலதான் உங்க முக்காட்டின் மகிமை முடிஞ்சிடுச்சு. தயவு செய்து மாற்றிக்கிடுங்க. யார் சிம்பிள்ங்க. யுத்தம் எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிடுவா? நான் ஊழியத்தில் மனசார சொல்றேன், குடும்பத்திலேயோ ஊழியத்திலேயோ எனக்கு எல்லா யுத்தத்தையும் அவட்ட பாஸ் பண்ணி விட்டதுனால என் மண்டை தப்பிச்சு இருக்குதுங்க. அல்லேலூயா, ஆமென். பழி வாங்கிடணும். இதுல ஒரு ஊழியருக்கு இன்னொரு ஊழியர், ஒரு சர்ச்சுக்கு இன்னொரு சர்ச்சு. ஐயோ ஐயோ, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு ரகசியம் உண்டு, அதை சொல்லி முடிச்சிருந்தேன் பிரசங்கத்தையும். சண்டண்டு வந்துச்சுன்னா முதல்ல ஆண்டவர் இடத்தை காலி பண்ணிடுவார். ரெண்டாவது சாத்தானும் ஓடியே போயிருவான். இதான் இன்ட்ரெஸ்ட் ட்ரூத். சண்டையை அவன் தானே பண்றான். இல்ல 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 இல்ல, அவன் இன்ஜெக்ஷன் மட்டும்தான் போடுவான். நம்மால் நீங்களும் நம்மளும் தான் சண்டைன்னு சொல்றாள். என்ன சொல்றோம்? இங்க பாரு, சண்டைக்கெல்லாம் நான் போக மாட்டேன், ஆனா வந்ததை மட்டும் நான் உயிரே போனாலும். இப்ப என்ன பண்றான்? கிளம்புடா,
பெரிய பிசாசு சொல்லுது, குட்டி பிசாசு சொல்லுது, இந்த இடத்துல நமக்கு இனிமேல் வேலையே, இனி இந்த அக்கால எல்லா வேலையும். நம்ம ஆட்களை அப்படியே பழி வாங்குறத உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெஞ்சன்ஸ். நான் சின்ன வயசுல சொல்லுவாங்க, யானை என்ன பண்ணி வச்சிருக்குமா, ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்பாவ. யானை ஒதுக்கி வச்சுச்சோ இல்லையோ, இவிய என்ன பண்ணி வச்சிருக்காவ, இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிருங்கன்னா இந்த உபவாசத்துல. இப்ப பாஸ்டர் ஜெபம் பண்ண போறாங்க, எல்லாத்தையும் தூர போட்டுட்டு, நான் யார் யாரெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் மனசார மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, 29ஆம் வசனத்துல வாசிங்க, நான் முடிச்சிருந்தேன். உம்மை துன்பப்படுத்தவும் வகை தேடவும் எழும்பினால், முதல்ல ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு, அவன் கதையை முடிச்சிட்டு வைக்க வரமாட்டாரு, முதல்ல உங்களை மூடி வச்சுக்கிடுவார். எல்லாரும் சொல்லுங்க, என்னைய மூடி வச்சுக்கிடுறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனுடைய கர்த்தரின் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய அங்க கொண்டு சேஃபா வச்சிருவார். வச்சுட்டு உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களையோ அவரே இது தாவீதுக்கு கவன் தான் நல்லா தெரியும். ஏன்னா இவன் ரெகுலரா யூஸ் பண்ற அந்த அதிலே வச்சு சொல்றாரு, இங்க பாரு, நீ எப்படி கவன்ல கல்லை வச்சு எறிவியோ அத மாதிரி உனக்கு விரோதமாய் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களை கர்த்தர் காணாமல் ஆக்கிடுவார். ஆனா நீ செய்ய வேண்டியது, உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற எந்த பொல்லாப்புக்கும் அனுமதியே கொடுக்காத. உறவுகள்ல உனக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிறதுல பழி வாங்குதலுக்கே எப்போது நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன், படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன், இருக்கிறவன் இல்லாதவன், இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. நாங்க தான் பெத்த ஜாதி, என்னது பெரிய ஜாதி, இவையெல்லாம் பரலோகமே போக முடியாது. ஜாதி பார்க்கறோட பரலோகம் மோந்து கூட பார்க்காது. அல்லேலூயா. சர்ச்சில் அவங்க பெரிய ஆளா இருக்கலாம், சரியா? பைபிள் படி கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றுமே இல்லை, யூதன் என்றும். முதல் விஷயத்தை நான் முடிச்சிருந்தேன், நான் பிரசங்க நேரம் ஆயிடுச்சு. ஆண் என்றும் பெண்ணெல்லும் என்ன ஏன் அர்த்தம், கிறிஸ்துவுக்குள் வந்த எல்லாரும் அவருடைய மனவாட்டி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே, மனவாட்டிட்டு இந்த ரெண்டை தான் கேட்பாரு. எனக்கும் உனக்கு இடையில பிரச்சனை இல்லல்ல, வா பரலோகம் வந்துரு. உனக்கும் மற்றவனுக்கு இடையில பழி வாங்குதல் இல்ல, வா பரலோகம் வா. உனக்கு இந்த வீட்டுல இங்கேயும் நிலையான வீடு, அங்கேயும் நிரந்தர வீடு. அல்லேலூயா. என்ன செய்ய போறீங்க, இதை சரிப்படுத்துங்க. அதை சரிப்படுத்தாம இன்னைக்கு முடிச்ச உடனே போயிட்டு ஆரம்பிக்கவில்லை சேலை எடுக்கிறதையும், இன்னைக்கு முடிச்ச உடனே போயிட்டு அங்கங்க அதை பார்த்துட்டு வரதையும் பிளான் பண்ணிட்டு இருக்காதீங்க. முதல்ல இதை சரி பண்ணுங்க. எதை சரி பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இடையில எந்த, ஆமென் அல்லேலூயா, என் உறவுகள் நடுவில் நான் என்ன வச்சுக்கிட மாட்டேன். சில நேரம் சிலர் திருந்தவே மாட்டாங்க, கொஞ்சம் அவங்களோட்டு ஒதுங்கிருங்க. திரும்ப திரும்ப அவங்க கிட்டே போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காயப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஆமென். ஒதுங்கிறதுனால அவங்க உங்களை 1000 பேசுவாங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமா, ஒதுங்கணும் உடனே நம்ம ஆள் ஏற்கனவே நம்மளை கீழே போட்டு குட்ட என்ன பண்ண ஆட்கள், குனிய குனிய குட்டின ஆட்கள் பார்த்தீங்களா, ஆள் கிடைக்காம அவளுக்கு கையும் வாயும் நமனமான்னு வரும், ஏதாவது பேசுவாங்க. நம்ம ஆட்கள் பாருங்க, இந்த குடும்பத்துக்கு குடும்பம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க. இதுல ஏறினாலும் அப்படியே ஏறி மேல உட்காந்துருவாங்க, இறங்கினாலும் பொத்தக்கடியிருந்து கீழே விழுந்துருவாங்க. ஏன் குரூப்புக்குள்ள போய் சண்டை போடுவானே? நம்ம யார் குரூப்புமே கிடையாது, நம்ம எப்போதும் பரலோக குரூப். அல்லேலூயா. எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பாதத்துல, தேவ சமூகத்துல 2 நிமிஷம் மாத்திரம். ஆண்டவரே, எனக்கு நீங்க உங்களுக்கு எனக்கு இடையில இருக்கிற எந்த பாவத்தையும் கழுவிக்கொள்ளும் கிருபை கொடுக்கணும்ப்பா. ஆண்டவரே, நான் உறவுகளுக்கிட்ட இருக்கிற பழி வாங்குறத, விசுவாசிக்கு விசுவாசி பழி வாங்குறது நல்லதில்லைங்க.
ஒருவேளை அவங்க அப்படி நடந்திருந்தாலும் மன்னிச்சுட்டு போங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. ஆமென். உங்களுக்கு விரோதமா தீங்கு நடந்துருந்துச்சுன்னா முதல்ல உங்களை சேவ் பண்ணி வச்சிருவாரா, அவர் யுத்தத்தை பார்த்துக்கிடுவாரா, அவர் யுத்தத்தை பார்த்துக்கிடுவாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நிலையான வீட்டை நீர் எனக்கு கட்ட போகிறீர், நிச்சயமாய் கட்ட போகிறீர். என்னுடைய சிங்காசனத்தை நீர் ஆண்டவரை நிலைப்படுத்துவீர், உறுதிப்படுத்துவீர். தலைமுறை தலைமுறையாய் என் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் ராஜா. ஆண்டவரை, நானும் என் வீட்டார் உண்மையே பின்பற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நிலையான வீட்டை வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஒரு நிலையான மேன்மையை வச்சிருக்கிறீங்க. அதை நீங்க நிச்சயமா வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் திட்டமா இன்றைக்கு சொல்லுகிறார், அநேகர் நிலையற்று போய்விடுவேனோ என்று கலங்குகிறீர்கள். அநேகர் உங்களை பார்த்து நீ நிலையற்றுதான் இருப்பாய் என்று சபிக்கவும் செய்திருக்கிறார்கள். நிலையான வீட்டை கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் கட்டுவார். நீ நிரம்பி வழிகிற அனுபவங்களை தான் பெறுவாய். ஆமை, நிறைவான மகிமையை தான் பெறுவாய், மகத்துவ ஆசீர்வாதங்களை பெறுவாய். கரங்களை தட்டி ஆண்டவரே, நிலையான வீட்டை எனக்கு நீ நிச்சயமாய் கட்டுகிறதுக்காக நன்றி. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.